Hello crochet lovers, welcome back to my channel. இன்னையோட வீடியோல நம்ம ஹார்ட் ஷேப் பிளேஸ்மெண்ட் டாலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான பேட்டர்ன் தான். இதுக்கு சிங்கிள் crochet, டபுள் crochet, ஹாஃப் டபுள் crochet தெரிஞ்சிருந்தாவே போதும். நம்ம ஈஸியா நம்ம போட்டு முடிச்சிடலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ண yarn வந்து நார்மல் டிகே yarn தான். அப்புறம் பார்டர்ல வந்து கோல்டன் கலர் லேஸ் yarn நான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் 4mm ஹூக் நான் யூஸ் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க இருந்து ஸ்ப்ளிட் ஸ்டிச் போடலாம். ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு 3 செயின்ஸ் போடலாம். இந்த 3 செயின்றது ஒரு டபுள் குரோஷேக்கு சமம் பிளஸ் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா. இப்போ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் செயின்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் குரோஷே போடலாம். இப்போ இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 3 செயினும் பிளஸ் இந்த ஒரு டபுள் குரோஷே. இப்போ நம்மளுக்கு 2 டபுள் குரோஷே இருக்கிற மாதிரி கணக்கு. இங்க இருந்து செயின் 2 போடலாம். மறுபடியும் ஒரு டபுள் குரோஷே அந்த செயின் 1 ஸ்டிச்லயே நம்ம போடலாம். ஒரு டபுள் குரோஷேக்கு அப்புறம் செயின் 2, மறுபடியும் ஒரு டபுள் குரோஷே சேம் செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம போடலாம். மறுபடியும் செயின் 2, இங்க இருந்து 2 டபுள் குரோஷே அதே செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம போடலாம். 2 டபுள் குரோஷே போடலாம். இப்போ இது நம்மளுடைய ரோ 1. இப்போ ரோ 1 முடிச்சிருக்கோம். இங்க இருந்து ரோ 2 போடலாம். இங்க இருந்து 4 செயின் போட்டு நம்ம வர்க்க திருப்பிக்குங்க. இந்த ரோ 2 முழுக்கவே நம்ம டபுள் குரோஷே டுகெதர் நம்ம போட போறோம். இங்க ஃபர்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கதான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் குரோஷே டுகெதர் நம்ம போடலாம். நார்மலா நம்ம டபுள் குரோஷே போடுற மாதிரியே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி லூப்பை ஃபார்ம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இது 2 லூப் வந்து ஜாயின் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். இங்க இருந்து மறுபடியும் yarn over எடுத்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி லூப் ஃபார்ம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப் வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம ஹூக்ல வந்து 3 லூப்ஸ் இருக்கு. இந்த 3 லூப்பே ஒரேடியா நம்ம ஜாயின் பண்ணலாம். அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்மளோட டபுள் குரோஷே டுகெதர். ஒரு டபுள் குரோஷே டுகெதர் போட்ட பிறகு 2 செயின் போடலாம். மறுபடியும் இன்னொரு டபுள் குரோஷே டுகெதர் அதே செயின் 2 ஸ்பேஸ்ல நம்ம போடலாம். இப்போ நம்ம செயின் 2 ஸ்பேஸ்ல டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர் நம்மளுக்கு போட்டுருக்கோம். இங்க இருந்து செயின் 1 போடலாம். செயின் 1 போட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல இதே மாதிரி டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர் நம்ம போடலாம். ஒரு டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர், செகண்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல நம்ம போட்டு முடிச்ச பிறகு ஒரு செயின், இதே மாதிரி மறுபடியும் நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர் நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். ரோடைய 3 செயின் 2 ஸ்பேஸ்லயும் நம்ம டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர் நம்ம போட்டு ஃபில் பண்ணிருக்கோம். இங்க இருந்து செயின் 1 போட்டு 4 செயின் போட்டோம் இல்லையா, இதுல 4வது செயின்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் குரோஷே நம்ம போடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய ரோ 2 நம்ம இங்க இருந்து முடிச்சிருக்கோம். இப்போ ரோ 3 போடலாம். ரோ 3ல 3 செயின் போடலாம். இந்த 3 செயின்றது ஒரு டபுள் குரோஷேக்கு சமம். இப்போ வர்க்க திருப்பிக்கிட்டு
இந்த செயின் 1 போட்டோம் இல்லையா, இந்த ஸ்பேஸ்ல வந்து ஒரு டபுள் குரோஷே போடலாம். இப்போ 2 டபுள் குரோஷே இருக்கிற மாதிரி கணக்கு. இப்போ செயின் 1 மறுபடியும் இன்னொரு டபுள் குரோஷே அதே செயின் ஸ்பேஸ்ல நம்ம போடலாம். இது நம்மளுடைய ஹார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி நம்ம போடுவோம். இப்போ இங்கிருந்து 2 டபுள் குரோஷே டுகெதருக்கு நடுவுல செயின் 2 ஸ்பேஸ் போட்டோம் இல்லையா, அங்க வந்து நம்ம 2 டபுள் குரோஷே நம்ம போடலாம். இப்போ இங்கிருந்து நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல வந்து ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரோஷே போடலாம். இங்க இந்த நெக்ஸ்ட் 2 டபுள் குரோஷே டுகெதருக்கு நடுவுல இருக்கிற செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து 2 டபுள் குரோஷே போடலாம். இப்போ நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல வந்து ஒரு டபுள் குரோஷே, செயின் 1, ஒரு டபுள் குரோஷே போடலாம். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 2 டபுள் குரோஷேஸ் போடலாம். என் கூடவே போட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து 2 டபுள் குரோஷே போடுவோம். செயின் 1 ஸ்பேஸ்ல வந்து ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரோஷே போடுவோம். இங்கிருந்து இந்த செயின் 1 ஸ்பேஸ்ல வந்து ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரோஷே போடலாம். ப்ரீவியஸ் ரோ உடைய லாஸ்ட் ஸ்டிச்ல வந்து ஒரு டபுள் குரோஷே போடலாம். அதாவது 3 செயின் போட்டோம் இல்லையா, அதுல 3வது செயின்ல ஒரு டபுள் குரோஷே. ரோ 3 முடிச்சிருக்கோம். இப்போ ரோ 4. இந்த ரோ வந்து டபுள் குரோஷே டுகெதர் நம்ம போடுவோம். 4 செயின் போட்டு வர்க்க திருப்பிக்கிங்க. இதுல 3 செயின் வந்து ஒரு டபுள் குரோஷே சமம் பிளஸ் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா. நீங்க பாருங்க, இப்போ 2 டபுள் குரோஷே இருக்கு, அதுக்கப்புறம் வந்து செயின் 1 ஸ்பேஸ் இருக்கு. இங்க தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல டபுள் குரோஷே டுகெதர் நம்ம போடலாம். செயின் 2. இப்போ மறுபடியும் டபுள் குரோஷே டுகெதர் அதே செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம போடலாம். இப்போ இங்க வந்து ஒரு செயின் போடலாம். இப்போ இங்க பாருங்க, நம்ம இந்த 2 டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம மறுபடியும் ஃபில் பண்ண போறோம். நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல இதே மாதிரி டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர் நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். செயின் 1 ஸ்பேஸ்ல மட்டும் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். டபுள் குரோஷே டுகெதர் போட்டு முடிச்ச பிறகு செயின் 2, மறுபடியும் இன்னொரு டபுள் குரோஷே டுகெதர் அதே செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம போடலாம். இங்கிருந்து ஒரு செயின் போடலாம். மறுபடியும் இந்த டபுள் குரோஷே ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர செயின் 1 ஸ்பேஸ்ல வந்து டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர் நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம்.
செயின் 1 மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல வந்து இதே மாதிரி டபுள் crochet together செயின் 2 டபுள் crochet together நம்ம போடலாம். லாஸ்டா முடிக்கும் போது ஒரு செயின் போட்டுடுங்க. இதுக்கு முன்னாடி ரோல நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த 3வது செயின்ல நம்ம ஒரு டபுள் crochet போட போறோம். ப்ரீவியஸ் ரோல இருக்கிற லாஸ்ட் ஸ்டிச்ல வந்து ஒரு டபுள் crochet போட போறோம். ஃபிஃப்த் ரோ போடலாம். 3 செயின் போட்டு ஒர்க்க திருப்பிக்கிங்க. இந்த 3 செயின் ஒரு டபுள் crochetக்கு சமம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet, ஒரு செயின், ஒரு டபுள் crochet நம்ம போடலாம். இது வந்து நம்மளோட இன்க்ரீஸ் ஸ்டிச். இங்க இருந்து இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து 3 டபுள் crochets போடலாம். உங்களுக்கு இங்கே புரிஞ்சு இருக்கும். ஒரு ரோ வந்து நம்ம டபுள் crochetஆல நம்ம ஃபில் பண்ணுவோம், இன்னொரு ரோ வந்து டபுள் crochet டுகெதரால நம்ம ஃபில் பண்ணுவோம். இந்த 3 டபுள் crochetக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல வந்து ஒரு டபுள் crochet, செயின் 1, இன்னொரு டபுள் crochet போடலாம். இப்போ நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து 3 டபுள் crochets போடலாம். செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து 3 டபுள் crochet நம்ம போடுவோம். இந்த ரோல மட்டும் தான் நம்ம வந்து 3 டபுள் crochet போடுவோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 டபுள் crochet தான் நம்ம போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet, ஒரு செயின், ஒரு டபுள் crochet போடுவோம். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet போடுவோம். இதே மாதிரி நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். லாஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochet நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். இது முடிச்ச பிறகு இந்த செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet, ஒரு செயின், இன்னொரு டபுள் crochet போடலாம். இங்க இருந்து ப்ரீவியஸ் ரோ உடைய லாஸ்ட் ஸ்டிச்ல நம்ம ஒரு டபுள் crochet. இப்போ நம்ம 5th ரோ நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ 6th ரோ. இப்போ இந்த ரோ வந்து டபுள் crochet டுகெதரால நம்ம போட்டு ஃபில் பண்ணுவோம். 4 செயின் போடலாம். இந்த 4 செயின் அப்புறம் ஒர்க்க திருப்பிக்கிட்டு இந்த செயின் 1 ஸ்பேஸ்ல வந்து டபுள் crochet டுகெதர், இரண்டு செயின், மறுபடியும் டபுள் crochet டுகெதர் அதே செயின் 1 ஸ்பேஸ்ல போடலாம். இங்க வந்து செயின் 1 போட்டு இந்த 3 டபுள் crochet ஸ்கிப் பண்ணிட்டு செயின் 1 ஸ்பேஸ்ல டபுள் crochet டுகெதர், செயின் 2 டபுள் crochet டுகெதர் நம்ம போடலாம். உங்களுக்கு பேட்டர்ன் இங்க இருந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்க இருந்து செயின் 1 போட்டு இந்த நெக்ஸ்ட் இந்த 3 டபுள் crochet ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர செயின் 1 ஸ்பேஸ்ல டபுள் crochet டுகெதர், செயின் 2 டபுள் crochet டுகெதர் நம்ம போடலாம். செயின் 1,
இந்த 3 டபுள் crochet ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல டபுள் crochet டுகெதர் செயின் 2 டபுள் crochet டுகெதர் நம்ம போடலாம். செயின் 1 நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல டபுள் crochet டுகெதர் செயின் 2 டபுள் crochet டுகெதர் நம்ம போடலாம். இப்போ செயின் 1 போட்டு previous row உடைய லாஸ்ட் ஸ்டிட்ச்ல ஒரு டபுள் crochet போடலாம். அவ்வளவுதான், இந்த ரோவை நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ போடலாம். நெக்ஸ்ட் ரோ வந்து ஒரு டபுள் crochetல நம்ம ஃபில் பண்ணுவோம். 3 செயின் போட்டு வர்க்க திருப்பிக்கிங்க. இப்போ இந்த செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet செயின் 1 ஒரு டபுள் crochet போடலாம். நம்ம ஹார்ட்டோட ஷேப்பை இன்க்ரீஸ் பண்ணணும் சைடுல. அதுக்காக தான் இந்த மாதிரி 2 டபுள் crochet ஒரு செயின் ஒரு டபுள் crochet நம்ம போடுவோம். இப்போ செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து 3 டபுள் crochets நம்ம போடலாம். இப்போ நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet செயின் 1 ஒரு டபுள் crochet போடலாம். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochets போடலாம். இதே மாதிரி இந்த ரோ முழுக்க நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து 3 டபுள் crochet நம்ம போடுவோம். செயின் 1 ஸ்பேஸ்ல வந்து ஒரு டபுள் crochet ஒரு செயின் ஒரு டபுள் crochet போடலாம். செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet ஒரு செயின் ஒரு டபுள் crochet. நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் crochets. இதே மாதிரி இந்த ரோ முழுக்க நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். லாஸ்டா 3 டபுள் crochetக்கு அப்புறம் இப்போ லாஸ்ட் வர செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet செயின் 1 இன்னொரு டபுள் crochet போடலாம். லாஸ்ட் வர ப்ரீவியஸ் ரோ உடைய லாஸ்ட் ஸ்டிட்ச்ல வந்து ஒரு டபுள் crochet போடலாம். இப்போ பாருங்க, இந்த ஸ்டிட்ச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரோ வந்து டபுள் crochetல நம்ம ஃபில் பண்ணுவோம், ஒரு ரோ வந்து நம்ம டபுள் crochet டுகெதரால நம்ம ஃபில் பண்ணுவோம். இதே தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போறோம். 4 செயின் போட்டு வர்க்க திருப்பிக்கிங்க. செயின் 1 ஸ்பேஸ்ல வந்து டபுள் crochet டுகெதர் செயின் 2 டபுள் crochet டுகெதர் நம்ம போடுவோம். இங்க ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணுவோம். இங்க வந்து 2 செயின்ஸ் நம்ம போடுவோம். 2 செயினுக்கு அப்புறம் 3 டபுள் crochet நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர செயின் 1 ஸ்பேஸ்ல மறுபடியும் டபுள் crochet டுகெதர் செயின் 2 டபுள் crochet டுகெதர் நம்ம போடுவோம். இரண்டு செயின்ஸ். இப்போ இங்க இருந்து இந்த 3 டபுள் crochet ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர செயின் 1 ஸ்பேஸ்ல மறுபடியும் டபுள் crochet டுகெதர் செயின் 2 டபுள் crochet டுகெதர் நம்ம போடலாம். இந்த செயின் 1 ஃபில் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் 2 செயின் போட்டு இந்த டபுள் crochet ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet டுகெதர் செயின் 2 ஒரு டபுள் crochet டுகெதர் நம்ம போடலாம். இப்போ செயின் 2 இந்த டபுள் crochet ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல டபுள் crochet டுகெதர் செயின் 2 டபுள் crochet டுகெதர் நம்ம போடலாம்.
chain 2. இப்போ next chain 1 spaceல double crochet together, chain 2 double crochet together நம்ம போடலாம். இந்த சோல்ல ஒரு செயின் தான் நம்ம போடுவோம். ஒரு செயினை போட்டு previous row உடைய last stitchல ஒரு double crochet. இந்த ரோல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா சேஞ்ச் பண்ணிருக்கோம். இங்க இருந்து next row 3 செயினை போட்டு வர்க்க திருப்பிக்கிங்க. இந்த 3 செயின் ஒரு double crochetக்கு சமம். first chain 1 spaceல வந்து ஒரு double crochet, ஒரு செயின், இன்னொரு double crochet போடலாம். இங்க வந்து எந்த சேஞ்சஸும் இல்ல. இப்போ next chain 2 spaceல வந்து 3 double crochets நம்ம போடலாம். இந்த row வந்து எந்த சேஞ்சஸும் இல்ல. அதே மாதிரி தான் வரும் நார்மலா. chain 2 spaceல வந்து 3 double crochets நம்ம போடுவோம். இப்போ next வர chain 2 spaceல அதே மாதிரி ஒரு double crochet, chain 1 ஒரு double crochet போடலாம். இரண்டு double crochet togetherக்கு நடுவுல இருக்கிற chain 2 spaceல வந்து 3 double crochets நம்ம போட்டு fill பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம போட்டு fill பண்ணலாம் இந்த row முழுக்க. லாஸ்டா வந்து previous row உடைய stitchல வந்து ஒரு double crochet. இப்போ இந்த ரெண்டு row தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போறோம். row 16 வரைக்கும் இந்த ரெண்டு row தான் வந்து நம்ம போட்டு ரிப்பீட் பண்ண போறோம். row 17ல இருந்து நாம எந்த ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிட்சும் நம்ம போட மாட்டோம் சைடுல. நான் row 16 வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ண போறேன். சைஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பெருசா வேணும்னா row 8 and row 9 வந்து நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு தேவையான சைஸ் கிடைக்கிற வரைக்கும். நான் வந்து row 16 வரைக்கும் தான் நான் போட போறேன். row 17ல இருந்து இன்க்ரீஸ் ஸ்டிட்ச் எதுவும் நான் போட மாட்டேன். அங்க இருந்து ஸ்டிச்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இங்க பாருங்க நம்ம எட்ஜ்ல வந்து நம்ம chain 1 போட்டோம் இல்லையா, அங்கேயும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம போட்டு இருப்போம். ஒரு ரோல வந்து double crochet, ஒரு chain 1 double crochet நம்ம போட்டு இருப்போம். அதே மாதிரி chain 1 ஸ்பேஸ்ல வந்து double crochet together, chain 2 double crochet together நம்ம போட்டு fill பண்ணிருப்போம். இதால நம்மளோட ஹார்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சைடுல நம்ம இங்க இப்போ இது சேஞ்ச் பண்ண போறோம். இங்க இந்த row 17 போடலாம். 3 செயின் போட்டு வர்க்க திருப்பிக்கிட்டு இந்த chain 1 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இந்த chain 1 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா chain 2 ஸ்பேஸ்ல வந்து 3 double crochets போடலாம். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரோல வந்து இந்த chain 1 ஸ்பேஸ்ல நம்ம வர்க் பண்ணி இருப்போம். double crochet, chain 1 double crochet நம்ம போட்டுருப்போம். ஆனா இந்த ரோல வந்து நம்ம அந்த ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா chain 2 ஸ்பேஸ்ல 3 double crochet நம்ம போட்டு fill பண்ணி இருக்கோம். அதுதான் வந்து டிஃபரன்ஸ். இப்போ இங்க வந்து நார்மலா நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். நெக்ஸ்ட் chain 2 ஸ்பேஸ்ல ஒரு double crochet, chain 1 ஒரு double crochet போட்டு fill பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் chain 2 ஸ்பேஸ்ல 3 double crochets. இங்க வந்து நார்மலா நம்ம ஸ்டிச்சஸ் வரும். எட்ஜ்ல மட்டும் தான் வந்து ஸ்டிச்சஸை வந்து ஸ்கிப் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் chain 2 ஸ்பேஸ்ல ஒரு double crochet, ஒரு chain, ஒரு double crochet போடலாம். இதே மாதிரி நம்ம போட்டு fill பண்ணலாம். நார்மலா நம்ம போடுற மாதிரி நம்ம போட்டு fill பண்ணிருப்போம். இப்போ பாருங்க இந்த லாஸ்ட் chain 2 ஸ்பேஸ்ல 3 double crochets போடலாம். இப்போ நம்ம முடிக்கும் போது இந்த chain 1 ஸ்பேஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போறோம். chain 1 போட்டு previous row உடைய லாஸ்ட் ஸ்டிச்ல ஒரு double crochet. இதுக்கு முன்னாடி வந்து இந்த chain 1 ஸ்பேஸ்ல வந்து நம்ம ஒரு double crochet, chain 1 ஒரு double crochet நம்ம போட்டு இருப்போம். ஆனா இங்க அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு previous row உடைய லாஸ்ட் ஸ்டிச்ல ஒரு double crochet போட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் row நம்ம போடலாம். 4 செயினை போட்டு வர்க்க திருப்பிக்கிட்டு
இந்த செயின் 1 ஸ்பேஸ்ல வந்து டபுள் crochet டுகெதர் மட்டும் நம்ம போடலாம். அவ்வளவுதான். டபுள் crochet டுகெதர் போட்ட பிறகு 2 செயினை போட்டு இந்த 3 டபுள் crochet ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல டபுள் crochet டுகெதர் செயின் 2 டபுள் crochet டுகெதர் நம்ம போடலாம். இங்க வந்து நம்ம நார்மலா நம்ம ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி தான் போடுவோம். எட்ஜ்ல மட்டும் தான் வந்து ஸ்லைட்டா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் புரியும் நான் நினைக்கிறேன். இங்க வந்து நார்மலா போடுற மாதிரி செயின் 2 போட்டு இந்த டபுள் crochet ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல இதே மாதிரி டபுள் crochet டுகெதர் செயின் 2 டபுள் crochet டுகெதர் நம்ம போடலாம். இதே மாதிரி இந்த ரோ முழுக்க நம்ம போட்டு முடிக்கலாம். எட்ஜ்ல வந்து ஸ்டிச்சஸ் போடாததால இந்த ஹார்ட் ஷேப் வந்து ஸ்லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த ரோவோட கடைசியில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 செயினை போட்டு இந்த 3 டபுள் crochet ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் இந்த செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet டுகெதர் போடலாம். செயின் 1. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ரோ உடைய லாஸ்ட் ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போடலாம். இந்த 3 செயின் போட்டுல அதுல 3வது செயின்ல ஒரு டபுள் crochet. நெக்ஸ்ட் ரோ போடலாம். 4 செயினை போட்டு வர்க்க திருப்பிக்கிங்க. இதோட செயின் 1 ஸ்பேஸ் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து நம்ம ஒரு டபுள் crochet ஒரு செயின் ஒரு டபுள் crochet போடலாம். இப்போ நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல டபுள் crochet டுகெதருக்கு நடுவுல இருக்கிற செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து 3 டபுள் crochets போடலாம். இங்க வந்து நார்மலா நம்ம போடுற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வரும். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet செயின் 1 டபுள் crochet போடலாம். இதே மாதிரி நம்ம நார்மலா போடுற மாதிரி இந்த ரோ முழுக்க நம்ம போட்டு முடிக்கலாம். இப்போ லாஸ்டா நம்ம முடிக்கும் போது பாருங்க, லாஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து டபுள் crochet செயின் 1 டபுள் crochet போடலாம். இங்க வந்து செயின் 1 போட்டு எட்ஜ்ல வர செயின் 1 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ரோவோட லாஸ்ட் ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போடலாம். இந்த ரோல இருந்து நம்ம ஹார்ட்டோட 2 அந்த பாதி வந்து போட போறோம். 4 செயினை போட்டு வர்க்க திருப்பிக்கிங்க. இந்த வி ஸ்டிச்சோட செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். டபுள் crochet டுகெதர் நம்ம போடலாம். செயின் 2 மறுபடியும் டபுள் crochet டுகெதர் அதே செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம போடலாம். இப்போ செயின் 2 இந்த டபுள் crochet 3 டபுள் crochet ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல இதே மாதிரி டபுள் crochet டுகெதர் செயின் 2 டபுள் crochet டுகெதர் நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். இதே மாதிரி டபுள் crochet டுகெதர் செயின் 2 டபுள் crochet டுகெதர் வந்து நெக்ஸ்ட் 3 செயின் 2 ஸ்பேஸ் மேல நம்ம போட்டு வரலாம். 5 டபுள் crochet டுகெதர் நம்ம போட்டு இருக்கோம். இப்போ இங்க வந்து நம்ம 4 செயின்ஸ் போடலாம். 4 செயினை போட்டு இந்த 3 டபுள் crochet டுகெதர் இருக்கு இல்லையா, இதுல நடுவுல இருக்கிற டபுள் crochet டுகெதர்ல ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச் போட போறோம். இது வந்து நம்மளோட ஹார்ட்டோட ஷேப் அந்த 2 ஹாஃப் போடுறோம் இல்லையா, அதுக்காக தான். இங்க இந்த மறுபடியும் 4 செயின்ஸ் போடலாம். நம்ம இங்க ஸ்டிச்சஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். 4 செயின் போட்டு நெக்ஸ்ட் வர செயின் 1 ஸ்பேஸ்ல இதே மாதிரி டபுள் crochet டுகெதர் செயின் 2 டபுள் crochet டுகெதர் நம்ம போடலாம். இங்க உங்களுக்கு ஸ்டிச்சஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
பாருங்க நடுவுல நம்ம பிரேக் பண்ணி இன்னொரு ஹாஃப் நம்ம போட்டுருக்கோம். இந்த 3 டபுள் குரோஷேக்கு நடு ஸ்டிச்ல வந்து ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டிச்சஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த சைடும் நம்ம போடலாம். இங்க செயின் 2 போட்டு நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல இதே மாதிரி டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர். நெக்ஸ்ட் அடுத்த வர செயின் 2 மேல நம்ம போட்டு வரலாம். இந்த சைடும் டோட்டலா நம்மளுக்கு 5 செயின் 2 ஸ்பேஸ் மேல நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஒரு செயினை போட்டு ப்ரீவியஸ் ரோடைய லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷே. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க ஹார்ட்டோட 2 ஹாஃப் நான் போட்டிருக்கோம். நடுவில் வந்து ஸ்டிச்சஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். 2 ஹாஃப்லையும் வந்து 5 டபுள் குரோஷே டுகெதர் நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம முடிக்கலாம். இங்கே அதுக்கு 3 செயினை போட்டு ஒர்க்கை திருப்பிக்கிங்க. இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து 3 டபுள் குரோஷேஸ் போடலாம். எட்ஜஸை வந்து ஃபில் பண்ண மாட்டோம். இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல 2 டபுள் குரோஷே போடலாம். இங்க வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி போட்ட செயின் 3 வந்து ஒரு டபுள் குரோஷேக்கு சமம். அப்புறம் இங்க 2 டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இது வந்து கார்னர்ல மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி போடுவோம். மீதி உள்ள இடத்துல எல்லாம் நார்மலா நம்ம ஸ்டிச் போடுற மாதிரி தான் போடுவோம். 2 டபுள் குரோஷேக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரோஷே போடலாம். இதுக்கப்புறம் நார்மலான ஸ்டிச்சஸ் தான் நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் வர செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் குரோஷேஸ் போடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் 3 டபுள் குரோஷேக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரோஷே போடலாம். இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் குரோஷே போடலாம். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரோஷே போடலாம். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் குரோஷேஸ். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரோஷே. இந்த லாஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல மட்டும் வந்து நம்ம 2 டபுள் குரோஷே போடுவோம். இது லாஸ்ட்ல மட்டும் தான் இந்த மாதிரி. இங்கிருந்து நம்ம ஹார்ட் ஸ்பிளிட் பண்ணும் போது 4 செயின் போட்டோம் இல்லையா, அதுல 3வது செயின்ல நம்ம ஒரு டபுள் குரோஷே போடலாம். லாஸ்ட் ஸ்டிச்ல மட்டும் தான் இந்த மாதிரி நம்ம போடுவோம். பிகினிங்கும் எண்டிங்கும் மிடில் எல்லாம் நார்மலா நம்ம போடுற மாதிரி தான் போடுவோம். இங்க நெக்ஸ்ட் ரோ போடலாம். இங்க வந்து 3 செயினை போட்டு ஒர்க்க திருப்பிக்கிங்க. இந்த சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வரலாம். 3 செயினை போட்டு ஒர்க்க திருப்பிக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 டபுள் குரோஷே ஸ்கிப் பண்ணிட்டு இங்க டபுள் குரோஷே, செயின் 1 டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம நார்மலா போடுற மாதிரி டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர் போடலாம். இங்க வந்து மறுபடியும் செயின் 2 நடுவுல இருக்க இந்த டபுள் குரோஷே ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல இதே மாதிரி டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர் போடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வர 2 செயின் 2 ஸ்பேஸ்லயும் இதே மாதிரி ஃபில் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம டோட்டலா 4 செயின் 2 ஸ்பேஸை இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் டபுள் குரோஷே டுகெதரால. இப்போ நம்ம லாஸ்டா முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்னா 2 டபுள் குரோஷே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ப்ரீவியஸ் ரோவோடைய லாஸ்ட் ஸ்டிச்ல ஒரு டபுள் குரோஷே நம்ம போடணும். இங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் ரோ போடலாம். 3 செயினை போட்டு ஒர்க்க திருப்பிக்கிங்க. இப்போ நம்ம இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல 2 டபுள் குரோஷே போடலாம். இது கார்னர் ஸ்டிச், அதனால நம்ம 2 டபுள் குரோஷே போடுவோம். இந்த 3 செயின் பிளஸ் இந்த 2 டபுள் குரோஷே 3 டபுள் குரோஷே மாதிரி கணக்கு. இங்க வந்து நம்ம நார்மலா போடுற மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல டபுள் குரோஷே, செயின் 1 டபுள் குரோஷே போடலாம்.
அப்புறம் நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து 3 டபுள் குரோஷேஸ் வரணும். இங்க இருந்து நார்மலா போடுற மாதிரி தான், கார்னர்ஸ்ல மட்டும் தான் வந்து நம்ம 2 டபுள் குரோஷே போடுவோம். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின் ஒரு டபுள் குரோஷே போடலாம். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் குரோஷேஸ் போடலாம். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின் ஒரு டபுள் குரோஷே போடலாம். இப்போ நம்ம எட்ஜ்ல வந்து செயின் 2 ஸ்பேஸ்ல 2 டபுள் குரோஷேஸ் போடலாம். 2 டபுள் குரோஷேக்கு அப்புறம் ப்ரீவியஸ் ரோ உடைய லாஸ்ட் ஸ்டிச்ல ஒரு டபுள் குரோஷே போடலாம். இவ்வளவுதான், ஒரு ஹாஃப் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் இதே மாதிரி நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். இந்த 4 செயின் போட்டோம் இல்லையா, இதுல 3வது செயின்ல நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி யானை வந்து அட்டாச் பண்ணிடுங்க. யானை அட்டாச் பண்ணிட்டு இங்க இருந்து 3 செயின்ஸ் போடலாம். நம்ம அந்த சைடு போட்ட மாதிரியே இந்த சைடும் வந்து ரோ 21 டு ரோ 23 வந்து ரிப்பீட் பண்ணிட்டே வர போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் 2 ஸ்பேஸ்ல நம்ம 2 டபுள் குரோஷேஸ் போடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எட்ஜ்ல மட்டும் தான் வந்து 2 டபுள் குரோஷேஸ் போடுவோம். நம்ம இந்த சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இங்க இந்த நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின் ஒரு டபுள் குரோஷே போடலாம். இங்க வந்து நார்மலா வர மாதிரி தான் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் குரோஷேஸ் வரும். இங்க இருந்து நார்மலா போடுற மாதிரி தான் போடுவோம். செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் குரோஷேஸ் வரணும். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின் ஒரு டபுள் குரோஷே போடலாம். இதே மாதிரி இந்த ரோ முழுக்க நம்ம போட்டு வரலாம். லாஸ்ட் எட்ஜ் செயின் 2 ஸ்பேஸ் வரைக்கும் நம்ம இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 2 டபுள் குரோஷேஸ் போடலாம். 2 டபுள் குரோஷேக்கு அப்புறம் நம்ம ப்ரீவியஸ் ரோ உடைய லாஸ்ட் ஸ்டிச்ல ஒரு டபுள் குரோஷே. இது வந்து நம்ம எட்ஜ்ல மட்டும் தான் இந்த மாதிரி 2 டபுள் குரோஷே போடுவோம், எட்ஜ்லயும் ஸ்டார்டிங்லயும். நெக்ஸ்ட் ரோ போடலாம். 3 செயின் போட்டு வர்க்க திருப்பிக்குங்க. இப்போ 2 டபுள் குரோஷே ஸ்கிப் பண்ணிட்டு குரோஷே செயின் 1 டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா, அந்த செயின் 2 ஸ்பேஸ்ல வந்து நம்ம டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர் போடலாம். அங்க வந்து செயின் 2 போட்டு நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல இதே மாதிரி ஒரு டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர் நார்மலா நம்ம போடுற மாதிரி இந்த ரோ முழுக்க ஒரு செயின் 1 ஸ்பேஸ்லயும் ஒரு டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர் இந்த ரோ முழுக்க நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். லாஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ் வரைக்கும் இதே மாதிரி நம்ம போட்டு ஃபில் பண்ணிட்டு வரலாம். செயின் 2 ஸ்பேஸ்லயும் இதே மாதிரி டபுள் குரோஷே டுகெதர், செயின் 2 டபுள் குரோஷே டுகெதர் நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். ப்ரீவியஸ் ரோ உடைய லாஸ்ட் ஸ்டிச்ல ஒரு டபுள் குரோஷே போட்டு இந்த ரோவை முடிக்கலாம். இங்க அந்த நெக்ஸ்ட் ரோ 3 செயினை போட்டு வர்க்க திருப்பிக்குங்க. இங்க இந்த ஃபர்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 2 டபுள் குரோஷேஸ் போடலாம். இது மட்டும் எட்ஜுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி நம்ம 2 டபுள் குரோஷே போடுவோம். இங்க இந்த நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, செயின் 1 ஒரு டபுள் குரோஷே போடலாம். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் குரோஷேஸ் போடலாம். இங்க வந்து நார்மலா நம்ம போடுற மாதிரியே தான். நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின் ஒரு டபுள் குரோஷே போடலாம். நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ்ல 3 டபுள் குரோஷேஸ். நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின் ஒரு டபுள் குரோஷே போடலாம். இது நம்மளுடைய லாஸ்ட் செயின் ஸ்பேஸ். இங்க நம்ம 2 டபுள் குரோஷே போடலாம். லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நம்ம இங்க 2 டபுள் குரோஷே போடுவோம். இங்க வந்து ப்ரீவியஸ் ரோ உடைய லாஸ்ட் ஸ்டிச்ல வந்து ஒரு டபுள் குரோஷே போடலாம். அவ்வளவுதான். இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம்.
நம்ம ஹாட் டாலி முடிச்சிருக்கோம். இங்க இருந்து நம்ம பார்டர் போடலாம். பார்டருக்காக நான் கோல்டன் கலர் யானை சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பமான யான் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லேஸ் யான். நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா பார்டர்ல, அந்த 3 செயின்ல நம்ம யான் அட்டாச் பண்ணிட்டு அங்கிருந்து 4 செயின் போடுங்க. 4 செயினை போட்டு டபுள் குரோஷே, செயின் 1 டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே போடலாம். இந்த மாதிரி இங்க இருந்து மறுபடியும் 4 செயின் போடுங்க. 4 செயின் போட்டு நெக்ஸ்ட் டபுள் குரோஷே, செயின் 1 டபுள் குரோஷே, அந்த இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே. மறுபடியும் இங்க அந்த 4 செயின்ஸ், நெக்ஸ்ட் டபுள் குரோஷே, செயின் 1 டபுள் குரோஷே இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே. மறுபடியும் 4 செயின்ஸ், கார்னர்ல நம்ம ஒரு டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா, அந்த டபுள் குரோஷேல ஒரு சிங்கிள் குரோஷே. இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டிச்சஸ். இங்க இந்த மறுபடியும் 4 செயின்ஸ். இப்போ இங்க பாருங்க, நம்ம ரோ வைஸா நம்ம சிங்கிள் குரோஷே போட போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு ரோ தெரியுது இல்லையா, இந்த ரோடைய எட்ஜ்ல ஒரு சிங்கிள் குரோஷே போடலாம். உங்களுக்கு வீடியோல கிளியரா புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க இந்த மறுபடியும் 4 செயின்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் ரோ உடைய கார்னர் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷே. மறுபடியும் 4 செயின்ஸ். இதே மாதிரி தான் 4 செயினை போட்டு நெக்ஸ்ட் ரோ உடைய எட்ஜ்ல வந்து ஒரு சிங்கிள் குரோஷே நம்ம போடுவோம். ஒரு ரோக்கு வந்து ஒரு சிங்கிள் குரோஷே நாம் போடுவோம். இதே மாதிரி இந்த முழுக்க நம்ம போட்டு வந்திருக்கோம், இந்த சைடு முழுக்க. இப்போ நம்ம இந்த கார்னர் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு 4 செயின்ஸ் போடலாம். மறுபடியும் அதே ஸ்டிச்ல நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி இன்னொரு சிங்கிள் குரோஷே. பாருங்க, இந்த மாதிரி தான் வரும் ஸ்டிச்சஸ். இங்க இந்த மறுபடியும் 4 செயின்ஸ். இங்க இந்த மறுபடியும் ரோ வைஸா நம்ம போடலாம். நெக்ஸ்ட் ரோ உடைய எட்ஜ்ல வந்து ஒரு சிங்கிள் குரோஷே. 4 செயின்ஸ். மறுபடியும் நெக்ஸ்ட் ரோ உடைய எட்ஜ்ல வந்து ஒரு சிங்கிள் குரோஷே. இங்க இந்த நார்மலா வர மாதிரி தான் வரும் ஸ்டிச்சஸ். இந்த எட்ஜ்ல மட்டும் தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். இந்த சைடு முழுக்க நம்ம போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். டாப் எட்ஜ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்க இருந்து 4 செயின்ஸ் போடுங்க. கார்னர் டபுள் குரோஷே ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷே போடலாம். அங்கிருந்து மறுபடியும் 4 செயின்ஸ். நெக்ஸ்ட் வர செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் குரோஷே. 4 செயின்ஸ். நெக்ஸ்ட் வர செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் குரோஷே. 4 செயின்ஸ். நெக்ஸ்ட் வர செயின் 1 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் குரோஷே. 4 செயின்ஸ். இங்க இந்த கார்னர் டபுள் குரோஷே ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷே. நாலு செயின்ஸ். இப்போ இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இந்த சைடு எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து 4 செயின்ஸ் போட்டு இங்கேயும் வந்து ரோ வைஸா நம்ம சிங்கிள் குரோஷேஸ் போட்டு வரலாம். இந்த வி ஷேப்லயும் 4 செயின்ஸ். நெக்ஸ்ட் டபுள் குரோஷே ரோட கார்னர்ல ஒரு சிங்கிள் குரோஷே. இங்க 4 செயின்ஸ்.
நெக்ஸ்ட் கார்னர்ல ஒரு சிங்கிள் crochet, இங்க இந்த 4 செயின்ஸ். நம்ம ஸ்டிச்சஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்த வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போறோம். அந்த இடம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இங்கிருந்து டைரக்டா நெக்ஸ்ட் வர நம்ம 4 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அதுல 3வது செயின்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet போடலாம். உங்களுக்கு இங்க ஸ்டிச்சஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து மறுபடியும் 4 செயின்ஸ் போட்டு நெக்ஸ்ட் கார்னர்ல ஒரு சிங்கிள் crochet. இங்க இருந்து நார்மலா போடுற மாதிரி தான். நம்ம ஸ்ப்ளிட் பண்ண இடம் மட்டும் தான் டிஃபர் ஆகும், அங்கேயும் கீழே அங்க டிஃபர் ஆகும். இங்க 4 செயின்ஸ் போட்டு நம்ம ஆரம்பிச்ச இடத்துலயே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ போடலாம். இங்கிருந்து செயின் 4 ஸ்பேஸ்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இங்கிருந்து ஃபர்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet போடலாம். சிங்கிள் crochet போட்டு இங்க அந்த நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல நம்ம ஃபேன் ஸ்டிச் போட போறோம். அதுக்காக ஒரு செயினை போட்டு ஒரு டபுள் crochet, செயின் 1, இன்னொரு டபுள் crochet, செயின் 1, இன்னொரு டபுள் crochet, செயின் 1, இன்னொரு டபுள் crochet. இது நம்மளோட 4வது டபுள் crochet, செயின் 1, இப்போ இன்னொரு டபுள் crochet, 5வது டபுள் crochet. பாருங்க, இப்போ மறுபடியும் செயின் 1. இப்போ நம்ம இங்க ஃபேன் ஸ்டிச் நம்ம போட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல வந்து ஒரு சிங்கிள் crochet. பாருங்க நம்மளோட ஸ்டிச்சஸ். இங்க அந்த செயின் 1 போட்டு நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல இதே மாதிரி ஃபேன் ஸ்டிச் போடலாம். ஒரு டபுள் crochet, செயின் 1, செகண்ட் டபுள் crochet, செயின் 1, தேர்ட் டபுள் crochet, செயின் 1, ஃபோர்த் டபுள் crochet, செயின் 1, ஃபிஃப்த் டபுள் crochet. 5 டபுள் crochetக்கு நடுவில் ஒரு செயின் நம்ம போடுவோம். இங்க அந்த செயின் 1 போட்டு நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல வந்து ஒரு சிங்கிள் crochet போடலாம். ஒரு செயின் 4 ஸ்பேஸ்ல வந்து ஒரு சிங்கிள் crochet போடுவோம். நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல வந்து ஒரு செயினை போட்டு 5 டபுள் crochet நடுவில் ஒரு செயின்ஸ் போடலாம். ஃபேன் ஸ்டிச் நம்ம போடுவோம். ஒரு செயினை போட்டு செயின் 1, ஒரு டபுள் crochet, செயின் 1, செகண்ட் டபுள் crochet, செயின் 1, தேர்ட் டபுள் crochet, செயின் 1, ஃபோர்த் டபுள் crochet, செயின் 1, ஃபிஃப்த் டபுள் crochet, செயின் 1. நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல வந்து ஒரு சிங்கிள் crochet. இதே மாதிரி நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். அஞ்சு டபுள் crochetக்கு நடுவுல ஒரு செயின்ஸ் போடுவோம்.
ஒரு செயின் போட்டு நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet. இதே மாதிரி ஃபேன் ஸ்டிச் நம்ம இந்த சைடு முழுக்க நம்ம போட்டு வரலாம் கார்னர் ஸ்டிச் வரைக்கும். இந்த கார்னர் ஸ்டிச்ல நம்ம எந்த ஸ்டிச்சும் போட மாட்டோம். இந்த செயின் 4 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet போட்டு இங்கிருந்து இந்த மிடில் இருக்க செயின் 4 வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இங்கிருந்து 5 செயின்ஸ் போடுங்க. 5 செயின்ஸ் போட்டு நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet இந்த மாதிரி போடணும். இங்க நம்ம எந்த ஸ்டிச்சஸும் நம்ம போட மாட்டோம். ஃபேன் ஸ்டிச் இங்கிருந்து மறுபடியும் நார்மலா போடுற மாதிரியே நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல ஒரு ஃபேன் ஸ்டிச் போடுங்க. செயின் 1 நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet chain 1, second double crochet chain 1, third double crochet chain 1, fourth double crochet chain 1, fifth double crochet chain 1. இப்போ next chain 4 ஸ்பேஸ்ல ஒரு single crochet இதே மாதிரி நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். இந்த சைடு முழுக்க இந்த சைடு முழுக்க இதே மாதிரி நம்ம போட்டு ஃபில் பண்ணிருக்கோம். இப்போ இந்த V ஷேப் இங்க போட்டோம் இல்லையா, இங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த சைடும் இதே நார்மலா ஃபில் பண்ண மாதிரியே ஃபில் பண்ணிட்டு வாங்க. செயின் 1 செயின் 4 ஸ்பேஸ்ல ஃபேன் ஸ்டிச் நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet. இதே மாதிரி ஸ்டிச்சஸ் ஸ்ப்ளிட் பண்ண இடம் வரைக்கும் இதே மாதிரி நம்ம போடலாம். இந்த சைடு இந்த V ஷேப் இந்த சைடு. இப்போ இங்க பாருங்க இந்த V ஷேப்ல நம்ம செயின் 4 போட்டு இல்லையா, இந்த செயின் 4 வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர செயின் 4ல வந்து ஒரு சிங்கிள் crochet நம்ம போடுவோம். இங்கிருந்து இங்க இந்த மாதிரி இங்கிருந்து நார்மலா போடுற மாதிரி ஒரு செயினை போட்டு நெக்ஸ்ட் செயின் 4 ஸ்பேஸ்ல ஃபேன் ஸ்டிச் போடலாம். அதாவது 5 டபுள் crochet நடுவுல ஒரு செயின். ஃபேன் ஸ்டிச்க்கு அப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டிச்ல நம்ம ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மள ஸ்டிச்சஸ் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா யார்ன்ஸ்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹார்ட் டேபிள் மேட் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இது ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான். கொஞ்சம் புரிஞ்சா போதும், நம்ம ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்டை கேட்கலாம். என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் ஒரு டேபிள் மேட் செஞ்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு உங்களோட பிக்சர் அனுப்புங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது பார்க்கும்போது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.